உன் ஓட்டு வீட்டுக்கா நாட்டுக்கா? அப்படின்னா வீடு நல்லா இருக்கணும்னு ஓட்டு போடுவியா, நாடு நல்லா இருக்கணும்னு ஓட்டு போடுவியா? ரெண்டுமே தான். வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்குமா, நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்குமா? மக்களுக்காக தான் நாடு, நாட்டுக்காக மக்கள் கிடையாது. அப்போ வீடு நல்லா இருக்கணும்னு தான் ஓட்டு போடுவேன். ஓகே, அப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன்? எந்த கட்சிக்கு நல்ல கொள்கை இருக்கோ அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும், மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்குற விஷன் இருக்கணும், அந்த கட்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவும் இருக்கணும். அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்போ ஊழல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊழல் கண்டிப்பாக ஒழிக்கப்படணும். ஊழல் மட்டுமே வச்சு ஒரு கட்சியை வந்து இந்த வாட்டி தேர்தலில் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா எல்லா கட்சியிலையுமே ஊழல்ன்றது இருக்குது. பட் முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு. மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, கட்சிகளுக்கும் தெரியுது ஊழல் பண்ணால் நம்மளால் ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா. அதனால் ஊழல் மட்டும் வச்சு க்ரைட்டீரியா வச்சு ஓட்டு போடுறது முடியாது என்னால். அப்போ வாரிசு அரசியல்? வாரிசு அவங்க யாரோட வாரிசு வேணால் இருக்கட்டும், மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. அவங்க வாரிசு அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒரு சினிமா இருக்குது, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னாலும் அதில் அவங்களோட வாரிசு தான் அவங்க நெக்ஸ்ட்டு வராங்க அந்த கம்பெனிக்குள்ளே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகுறாங்க. அவங்களால தான் அந்த இதை விஷனோட அந்த கம்பெனியை செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அரசியலில் அவங்க வாரிசா அப்படிங்கிறது மட்டும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த வாரிசாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த பொசிஷனில் நிலச்சி நிற்க முடியும். இல்லைனா ஈஸியாக அவங்க அந்த பொசிஷன்லேருந்து மக்கள் ஈஸியாக எடுத்துடுவாங்க, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. வாரிசாக இருந்தாலும் வாரிசாக இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த திறமைகள், தலைமைக்கான பண்புகள் எல்லாமே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்களால நீடிச்சிருக்க முடியும். சரி, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் போர் அடிச்சிருச்சு, ஒரு மாற்றம் வேணும், புது கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? மாற்றம் வேணுங்கிறதுல மக்களோட விருப்பம். மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க? மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அந்த பிரச்சனைக்காக அவங்க போய் மக்களாக நின்று அந்த பிரச்சனைக்காக போராடுறாங்களா? வெறும் மாற்றம் வேணும், இவங்களே இருந்துட்டா போதுமா, மற்றவங்களுக்கும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் மாற்றம் கிடையாது. அதுக்காக அவங்க ஏதாவது செயல்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் என்ன மாற்றம்ன்றது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அந்த நம்ம ஸ்டேட் என்ன அளவுக்கு முன்னேறி இருக்கு, மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு, மக்களோட சிந்தனைகள் எப்படி மாறுபட்டிருக்கு மற்றவங்கள விட அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வெறும் மாற்றம்னு மட்டும் சொல்லிட்டு கூடாது, என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதும் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகே.